கன்னடத்தை கமலஹாசன் இழிவாக பேசிவிட்டாருங்கிறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தமிழர் இவங்களை எதிரியா பார்க்கக்கூடிய பாவம் ஒரு சில அமைப்புகள்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில அமைப்புகள் இருக்கு. கூடுதலா இந்த காவிரி பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா தமிழர் விசஸ் கர்நாடகர் அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். கமலஹாசன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் கர்நாடக அரசியல்வாதி அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் தேசிய சக்திகள் கமலஹாசன் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம், அறிவியல் ஆதாரம் பூர்வமாக தமிழ் தான் முன்னணியில் இருக்குது, அதனால கமலஹாசன் பின்வாங்க வேண்டாம், தமிழ் தேசிய சக்திகள் தமிழ் தேசிய கட்சிகள்ல இதை பேசிட்டு இருக்காங்க. கிடைச்சிருக்க கல்வெட்டு ஆதாரப்படி தமிழ் தான் தொன்மையானது. ஆனா இந்திய அரசியல் சூழல் அது நேரடியா எப்படி ஒத்துக்காது. ரெண்டாவது, இன்னைக்கு மாறி வரும் கால சூழல்ல நான் தான் உனக்கு மேல, நீ தான் எனக்கு கீழே, எந்திரம் தான் நீ கிளச்சி வந்தன்னு சொல்றத எந்த சமூகமும் விரும்பதில்லை. அது ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இனமா இருக்கலாம், இல்ல மொழியா இருக்கலாம். எதுலையும் உனக்கும் எனக்கும் நீ எனக்கு அப்புறங்கிறத யாரும் ஒத்துக்கிறது இல்ல. அனைவரும் சமங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. அது சில நேரம் அறிவியலையும் மறுத்தளிக்கிறது. அதுதான் பிரச்சனை. நடிகர் கமலஹாசன் அவர் நடித்த தக் லைஃப் படத்துடைய விளம்பர வெளியீடு கர்நாடகா நடக்குது, பெங்களூர்ல. அதுல நடிகர் கமலஹாசன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை குறிப்பிட்டு அவரும் என்னுடைய இளைய சகோதரர் தான் அப்படின்னு மொழியை வச்சு சொல்லிடுற. என்னன்னா தமிழ் தாய்மொழி, அந்த தாய்மொழியோடைய கிளை மொழியாக தான் கன்னடம் இருக்கு. ஆனா நாங்களாம் சகோதரர்கள் அப்படிங்கிற பொருள்படுறதுக்காக அந்த மொழியை குறித்து பேசுறாரு. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தமிழர் இவங்களை எதிரியா பார்க்கக்கூடிய பாவம் ஒரு சில அமைப்புகள்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில அமைப்புகள் இருக்கு. கூடுதலா இந்த காவிரி பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா தமிழர் விசஸ் கர்நாடகர் அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். நாம என்னதான் திராவிட மொழி குடும்பம், நாமெல்லாம் திராவிடர்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்தால் கூட தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்கள் இந்த சித்தாந்தத்தோடு ஒரு சில நேரங்களில் உடன்படுறாங்க, மற்ற நேரங்கள்ல அவங்க முழுமையை அதை எடுத்துக்கிறது. அந்த வகையில கமல் பேசிய அந்த ஒரு வாக்கியத்தை வச்சு கமல் அந்த வாக்கியத்தை வாபஸ் வாங்கணும், கன்னடம் தமிழுக்கு முந்தியது, இல்லைன்னா கன்னடம் தனித்து இயங்கக்கூடியது, அதுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு அங்க இருக்க கன்னட அமைப்புகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூடுதலா கர்நாடக மாநில முதலமைச்சரா இருக்கக்கூடிய சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் பேசியதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இல்லைன்னா அது சரியா இருக்காது, அவர் புரியாம பேசிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட நடிகர் சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் எந்த உள்ளத்தோடய அதை பேசல, நானும் அவரு சகோதரர் மாதிரி அதை குறிப்பதற்காக அந்த மொழியை சொன்னார் தவிர எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்த போதும் இந்த மொழி குறித்த விவாதம் இரு பக்கமும் தமிழ்நாடு விசஸ் கர்நாடகா ரெண்டு பக்கமுமே மிகப்பெரிய ஒரு தீச்சுவாடை உருவாக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நமக்கு தெரியும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல்ங்கிறத ரொம்ப நீண்ட நெடுங்காலமா கிட்டத்தட்ட 1900 இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அயோத்தியாச பண்டிதர் தொடங்கி இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் தாண்டி திராவிட இயக்கம் ரொம்ப வலுவா தமிழ்நாட்டுல காலூன்றி இருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியினாலதான் மற்ற தேசிய இயக்கங்கள் பெருசா தலை உயர்த்த முடியவில்லை. அந்த தேசிய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் ஒரு பார்ப்பனிய மயமும் கூடுதலா ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்போட சேர்ந்து இருக்கும். ஆனா திராவிட இயக்கத்துடைய வேறு எங்க இருக்குன்னா, இங்க இருக்க கலை பண்பாடுகள் அனைத்தும் தமிழுங்கிறது கலை பண்பாடா இருந்தாலும் அவருடைய இயங்கியல் சித்தாந்தம் திராவிடம். இந்த திராவிடம்ங்கிறது அனைவரும் சமம் சொல்லும். ஆனா இந்த திராவிட சித்தாந்தம் தான் நமக்கு உரியதுன்னு மிக நெடுங்காலமாக கிட்டத்தட்ட பெரியார் ஒரு அரசியல் இயக்கமா தொடங்கி அதுல பின்னாடி அண்ணா, அதன் பிறகு கருணாநிதி, அதன் பிறகு அதுல இருந்து கிளையாக பிரிந்த அதிமுக வந்தாலும் அவர்கள் கூட தமிழர் இந்த உரிமைகளை தொடர்ச்சியாக பேசினாங்க. கூடுதலா ஈழ பிரச்சனை, இப்படி தொடர்ச்சியாக தமிழர்ங்கிற உணர்வை ஊட்டிதான் இங்க திராவிட இயக்கங்கள் வேரூன்றி இருக்கு. இது ஒரு பக்கம். கூடுதலா பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் தமிழ்நாட்டின் மீது மொழி திணிப்பு நடக்குதோ, மொழி படிக்க சொல்றது சிக்கல் கிடையாது. ஹிந்தி மொழி திணிப்பு முதலாக 1938 ராஜாஜி திணிக்கிறார் தமிழ்நாட்டுல. உடனே தமிழ்நாடு போர்க்கோளம் போனது. அது ஹிந்தி ஒரு 2 வருடத்தில் நிறுத்தப்படுது, கட்டாய ஹிந்தி நிறுத்தப்படுது. அதே போல திருப்பி 1947-48 விடுதலை அடைந்த போது இதே சிக்கல், இந்தியா முழுமைக்கு ஒரே மொழியா வேணும், அது ஆங்கிலம் ஒரு மொழியா இருக்கட்டும், 2வது ஹிந்தியா இருக்கட்டும். இல்ல மற்ற மக்கள் ஒத்துக்கிற வரைக்கும் ஆங்கிலம் எல்லா மாநிலம் பேசப்படும் ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டுல இருந்து அதை ஒத்துக்கிறாங்க. அதனால 1948-52 இதுவும் ஒரு மொழி போர் காலகட்டம். மூன்றாவதாக மீண்டும் 1965-66 இதே சிக்கல் வருது. அதே போல 1986 எப்பொழுதெல்லாம் இந்தியா முழுமைக்கும் ஒரு அலுவல் மொழிங்கிற ஹிந்திய தேசிய மொழியா அறிவிக்கலான்ட்டு இந்த இந்திய ஒன்றிய முடிவு பண்ணுதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு முதலில் போர்க்கோணம். இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் மொழி பற்று இனப்பற்றுங்கிறது இந்த தமிழ் அடிப்படையிலையும் திராவிட சித்தாந்தத்திலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கொள்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த மொழிகள் உருவானதுக்கு பல வரலாறு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வரலாறு இருந்த பொழுது மனிதனுடைய முதல் சைகை மொழி தான். சைகை மொழிக்கு அப்புறம் பேச்சுங்கிறது கூக்குரல் ஒரு மொழியா மாறும் பொழுது அதற்கான தன்மைகள் வேறுபட்டே இருக்கும். அந்தந்த
பகுதி எங்க வாழ்றாங்க அந்த ரீஜனல் வைஸ் சொல்லுவோம்ல, அதன்படி அந்த மொழி மாற்ற முடியும். அந்த வகையில இந்தியாவில இருக்கிற மொழிகள்லாம் எப்ப தோணுதுன்னு அறிவியல் பூர்வமாக நாம் என்ன சொல்றோம்னா, நம்ம இருக்க அந்த இலக்கியம் இதெல்லாம் விட்டுருவோம், நேரடியாக அறிவியல் பூர்வமாக இருக்கிறது கல்வெட்டுகள் தான். அந்த கல்வெட்டுகள் படி இந்தியாவிலேயே மிக பழமையான கல்வெட்டு தமிழ்ல தான் கிடைச்சிருக்கு. அது கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அது மதுரை மாநகர் பக்கத்துல இருக்க மாங்குளம்ங்கிற குகையில அந்த தமிழ் கல்வெட்டு இருக்குது. அது தமிழ் எழுத்து பொறிப்பு தான், கல்வெட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த பாறை பொறிப்புல தமிழ்ல சில வரிகள் இருக்குது. அதுதான் இந்தியாவிலேயே, இந்திய துணைக்கண்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளே மிக பழமையான கல்வெட்டு. அது தமிழ் மொழி இருக்கு, அது தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல இருக்கு. அதே போல அதுக்கு அடுத்து எது கொஞ்சம் தொன்மையானதுன்னு பாத்தீங்கன்னா, கிமு 2 மற்றும் 1ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சமஸ்கிருத கல்வெட்டு. இது 2 தான் மூத்ததாக இங்க அறியப்படுது. இதுல கூடுதலா நம்ம கோவை மாவட்டத்துக்காரங்க என்ன பெருமைப்பட்டுக்கலாம்னா, இந்த கல்வெட்டுகள் தாண்டி இந்த பனை ஓடுகள் வந்து குறிப்பா எழுதியிருப்பாங்கல்ல, சில பேர்கள்லாம் வந்திருக்கலாம். அந்த வகையில கொடுமணல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பானை ஓடுகள்ங்கிறது கிட்டத்தட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்கிறாங்க. அதனால இந்த கோவை மண்டலக்காரங்க அதை பெருமையா கூட சொல்லிக்கலாம். தமிழ்ல அறியப்பட்ட தமிழ் எழுத்துக்கள்ல பானை பொறிப்புகள் இங்க ஈரோட்ல கிடைச்சிருக்குது, கொடுமணல்ல. இது நம்ம சொல்லிக்கலாம். இந்த வகையில வந்து இந்த மொழிகளுடைய தொன்மைன்னு பார்த்தா கிடைச்சிருக்க கல்வெட்டு ஆதாரப்படி தமிழ் தான் தொன்மையானது. ஆனா இந்திய அரசியல் சூழல் அது நேரடியா எப்பயும் ஒத்துக்காது. ரெண்டாவது, இன்னைக்கு மாறி வரும் கால சூழல்ல நான் தான் உனக்கு மேல, நீ தான் எனக்கு கீழே, எந்தல தான் நீ கிளைச்சு வந்தன்னு சொல்றத எந்த சமூகமும் விரும்பதில்லை. அது ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இனமா இருக்கலாம், இல்ல மொழியா இருக்கலாம். எதுலையும் உனக்கும் எனக்கும், நீ எனக்கு அப்புறங்கிறத யாரும் ஒத்துக்கிறது இல்ல. அனைவரும் சமங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது சில நேரம் அறிவியலையும் மறுத்தளிக்கிறது. அதுதான் பிரச்சனை. அந்த அறிவியல் மறுத்தளிக்கிற நேரத்துல இன்னைக்கு இருக்க கால சூழல்ல கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் சூழல்ல என்ன சொல்றாங்கன்னா, கன்னடத்தை கமலஹாசன் இழிவாக பேசி விட்டாருங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்னடம் ரொம்ப மூத்த மொழி, அதை அங்க இருக்க அரசியல்வாதிகள், கன்னட அரசியல்வாதிகள் சரியாக கையாளாமல் விட்டதன் காரணத்தால கன்னட மொழி ரொம்ப இளைய மொழி போல கருதுறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன வரலான்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில செம்மொழிகள் அறிவிக்கப்பட்ட ஒரு 12 மொழிகள் இருக்கு. அந்த 12 மொழிகள் முதலாக 2004ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்படுது. இந்தியாவிலே தமிழ் தான் முதலாக செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெறுகிறது. அந்த செம்மொழியின் அங்கீகாரம் பெறனா அதுக்கு சில கூறுகள் இருக்கு. என்னன்னா, அந்த மொழியோட தொன்மை, அதுக்கான இலக்கண இலக்கியங்கள், அது தனித்து செயல்படுற விதம், அதோட செவ்வியல் தன்மை, அதோட வேர் சொல் எங்கிருந்து வந்திருக்கு, அது எவ்வளவு காலமா மக்கள் பண்பாட்டில் புழக்கத்திற்கு, இதெல்லாம் வச்சுதான் ஒரு செம்மொழிங்கிற அந்தஸ்து தருவாங்க. அந்த வகையில இந்தியாவிலே முதலாக 2004ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அரசியல் அழுத்தத்தின் காரணமாக சமஸ்கிருதத்துக்கு 2005ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து தராங்க. உடனே மற்ற மொழிகள்லாம் சும்மா இருப்பாங்களா? உடனே மீதி எல்லா மாநிலங்களும் எங்கள் மொழி முந்தியது பல ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஒன்றிய அரசு அன்னைக்கு கூட்டணி அரசா தான் இருக்கு, மாத்தி அந்த கூட்டணி அரசின் அழுத்தத்தின் காரணமாக அதன் பிறகு 2008ல தெலுங்கு மற்றும் கன்னடம் இது 2ஐயும் செம்மொழியா அங்கீகரிக்கிறாங்க. அது போல கடைசியா வங்காளம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 6 மொழிகள் எங்களையும் செம்மொழியா அங்கீகரிக்கணும்னு கோரிக்கையே வச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவில செம்மொழி வரலாறு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஐநா சபை எங்களை அங்கீகரித்ததுன்னா அப்படி கிடையாது. ஐநா சபையில செம்மொழிங்கிற பட்டியல் எதுவும் கிடையாது. அங்க புழக்க வாக்கு, நம்ம பேச்சு வாக்குன்னு சொல்ல, பேச்சு வாக்குல என்ன சொல்றாங்கன்னா, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழில செம்மொழியா இருக்குதுன்ட்டு அங்க இருக்க யுனெஸ்கோ அமைப்பு சொல்லுவது தவிர, யுனெஸ்கோ அமைப்பு இதெல்லாம் செம்மொழின்னு ஒரு பட்டியலை இது வரைக்கும் தரல. இது பலமுறை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனா இங்க இருக்க என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச அளவுல ஐநா கூட சமஸ்கிருதம் முதல் ஏத்துக்குது, அதுக்கப்புறம் தான் தமிழை ஏத்துக்குது விவாதம் போயிட்டு இருக்கு. அந்த விவாதத்துக்கு இங்க இடமே தேவையில்லை. ஏனென்றால் ஐநா சபையில செம்மொழிகள் அங்கீகரிப்பு பட்டியல் எதுவுமே கிடையாது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைய சூழல் என்ன இருக்குன்னா, கமலஹாசன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் கர்நாடக அரசியல்வாதி அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் தேசிய சக்திகள், திராவிட இயக்கங்களை தான் தமிழ் தேசிய சக்தி என்ன சொல்றாங்கன்னா, கமலஹாசன் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம், அறிவியல் ஆதாரப்பூர்வமாக தமிழ் தான் முன்னணியில் இருக்குது, அதனால கமலஹாசன் பின்வாங்க வேண்டாம், தமிழ் தேசிய சக்திகள், தமிழ் தேசிய கட்சிகள்லாம் இதை பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள்லயும் இந்த கருத்து வலுவா பேசினாலும் அவங்க ஒண்ணு மட்டும் அச்சப்படுறாங்க. இந்த ஒரே ஒரு வரிக்காக விவாதம் பண்ணி 2 மாநில மக்களுடைய பிரச்சனையை உண்டாக்கிற வேணாம். அதனால இந்த விஷயத்தை ஒரு மென்மையாக கண்ணு காணாம கூட போயிடலாம். இதனால நமக்கு ஒண்ணு கிடைக்க போறது, ஏன்னா அரசு நம்மளை அங்கீகரிச்சு செம்மொழின்னு இனிமே தனியா ஒரு அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை கடந்து போலாங்கிறாங்க. கமலஹாசனுடைய தரப்பு, கமலஹாசன் நேரடியாக என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஒப்பீட்டுக்காக தான், நாங்கள் சகோதரர்கள், என்னை விட அவர் இளையவர் சிவராஜ்குமார், அதனால அதை குறிப்பதற்காக நான் அந்த மொழியை ஒப்பீடு செஞ்சதை தவிர வேற எந்த உள்நோக்கம் எனக்கு கிடையாது. இரண்டாவதாக, நான் கூறியதில் தமிழ் தான் மூத்த மொழி என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நான் மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னாங்க சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே கர்நாடகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய தக்லைஃப் படம் வெளியாக போதுல, அதை நாங்க எந்த திரையரங்களும் வெளியிட மாட்டோம்னு சொன்னோன்னே உடனே கமலுக்கு ஆதரவாக தென்னிந்திய நடிகர் சங்கம், அது தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள் சங்கம், அந்த சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கமல் ஒரு மூத்த நடிகர், அவர் பேசியதை அரசியல்படுத்த வேண்டாம், அதை மீறி நீங்க அரசியல் படுத்தினீர்கள் என்றால் கர்நாடக படங்கள் தமிழ்நாட்டில் ஓட விட மாட்டோம் அப்படிங்கிற அறிக்கையை அழுத்தம் திருத்தமா தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இல்ல என்ன சிக்கல்னா, இதுல பேச வேண்டிய நபர்கள் நம்ம சொல்றோம்ல,
இந்த மொழியியல் அறிஞர்கள் இல்ல இதுக்கான குழுக்களை, கலை பண்பாட்டு அமைப்புகள், இவங்க யாரும் இதுல பேசல. இல்ல மொத்தம் பேசிட்டு இருக்கிறது அரசியல்வாதிகள், அப்புறம் திரைப்பட நடிகர்கள், கலைஞர்கள், தமிழ் தேசியவாதிகள், கர்நாடக தேசியவாதிகள், இவங்க தான் சண்டை தவிர அறிவியல் பூர்வமாக இது பேசவில்லை. ஆனா ஆக மொத்தம் எப்படி என்ன இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு சின்ன சின்ன வரிக்கெல்லாம் இப்படி நீங்க நோட்டேஷன் சொல்லுவாங்க, குற்றம் சொல்றதுன்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள்லாம் எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சோம்னா இங்க மனிதர்கள் மனிதராக வாழ முடியாது. மொழிங்கிறது மனிதரை பண்படுத்துவதுதான், அதை விட்டு அது புண்படுத்துவது கிடையாது. அந்த வகையில் இந்த மொழி அரசியல் என்பது மக்களின் நலனுக்காக இருக்க வேண்டுமே தவிர மக்களை துன்புறுத்த அளவுக்கு செல்ல வேண்டாம். நம் பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே மிக தொன்மை வாய்ந்த மொழி தமிழ் அப்படின்னு 2004 ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. அதை ஆதாரமாக கொண்டு இந்தியாவின் மூத்த மொழி தமிழ் தான், ஆனால் மீதி எல்லா மொழிகளும் எங்களுக்கு கீழ் கிடையாது, அனைத்து மொழிகளும் எங்களுக்கு சமம் என்று நாம் இன்று அறுதியிட்டு கூறுவோம்.